சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் கதையை முடித்த தேர்தல் ஆணையம். சற்று முன் பரபரப்பு. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி அடைந்ததுதான் ஒட்டுமொத்த திமுகவையே உலுக்கிய சம்பவம். மேலும் நடைபெறப்போகும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் திமுக தனித்துதான் போட்டியிடும் சூழல். ஏனென்றால் தாவேகா பக்கம் அனைத்து கூட்டணி கட்சிகளும் தாவிவிட்டது. தற்போது திமுக தனியாக தான் உள்ளது. கூட்டணிகள் அனைத்தும் தற்போது திமுகவை விட்டு விலகியே சென்று விட்டது. இதனால் ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் குறைந்துவிட்டால் தேர்தல் அங்கீகாரத்தை திமுக இழக்க நேரிடும். ஏற்கனவே திமுகவில் பல்வேறு உள்ளடி வேலைகளும் குளறுபடிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது திமுகவை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாவட்ட செயலாளர்களை, அதாவது 70 வயதான மாவட்ட செயலாளர்களை தூக்கும் விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அதற்கு முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தனக்கு தான் செயலாளர் பதவி வேண்டும், அதாவது செயல் தலைவர் பதவி வேண்டும் என்றும் 70 வயதான மாவட்ட செயலாளர்களை தூக்கிவிட்டு அதன் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தால் திமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என உதயநிதி ஆலோசனை கூறியிருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களாக யார் வர வேண்டும் என்பதையும் உதயநிதி தான் முடிவு செஞ்சிருக்கிறார். இதனால் தான் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் உதயநிதி மீது கோபத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் பேச்சை கேட்காமல் கட்சி வளர்ச்சிக்காக மக்களை சந்தித்து திமுகவின் ஒட்டுமொத்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திமுகவின் தலைமை வெற்றியடைவதற்கும் திமுகவின் வேலை செய்யவில்லை என்று நேற்று நடைபெற்ற திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் நம்பி அவர்கள் தன்னுடைய மனதில் இருந்த ஒட்டுமொத்தமான விஷயத்தை வெளியே கூறிவிட்டார். அதாவது ஒவ்வொரு திமுகவின் நிர்வாகிகளும் குறுநில மன்னர்களாக செயல்பட்டுள்ளார்கள். அவர்கள் பணத்தாசையின் காரணமாக தான் நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள். ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவி, 2 பதவி கொடுக்கலாம். ஆனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. நீங்கள் தான் கட்சியின் வளர்ச்சிக்காக பங்களிப்பை கொடுக்க வேண்டும். உட்கட்சி மோதல் அதிகரித்தால் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பதை ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக திமுகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதாய் இருந்தால், மாவட்ட செயலாளர்களை கிளை செயலாளர்கள் நியமிக்கப்படுவதாய் இருந்தாலும் சரி, உட்கட்சி அதிகமாகவே பூசல் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் தங்களை குறுநில மன்னர்கள் போல நினைத்து கொண்டு அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு திட்டங்கள் போடப்படுகிறதோ அங்கு நிறைவேற்றக்கூடிய டெண்டர்கள் நிறுவனங்களிடம் பேரம் பேசி கமிஷன்களை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் சொத்துக்களை சேகரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். திமுகவும் தோல்வியை தழுவியது. இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் போதே மனதில் உள்ளதை அனைத்தையும் நேரடியாக நிர்வாகிகளிடம் கூறிவிட்டார். ஒரு கட்சியில் உட்கட்சி மோதல், கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அடுத்தவரின் வளர்ச்சியை தடுப்பது திமுகவின் பேராபத்திற்கு கொண்டு முடிந்துவிட்டது. பல்வேறு ஆண்டுகளாக இருந்த கட்சியை தோல்வியின் விளிம்பில் தள்ளிவிட்டதே தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் தான் என ஸ்டாலின் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். தொடர்ந்து திமுகவின் நிர்வாக திறமை மேம்படவில்லை. இது 100% உண்மை என்ற தகவலை கிடைக்கப்பட்டிருக்கு. கூட்டணிகள் 3 மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதல்வர், ஸ்டாலின் தான் திமுகவின் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு இரும்பு கரண், மேலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மிக பெரும் சக்தி அது ஸ்டாலின் தான் என கூறிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? தொடர்ந்து முக்கிய கட்சியாக இருந்த விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவின் பக்கம் சென்று கூட்டணியுடன் தாவேகாவுடன் தான் இருக்கும் என்பதை விசிக உள்ளிட்ட பல கட்சிகளும் தெரிவித்து விட்டது. இதிலிருந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் இனி கூட்டணியே கிடையாது. திமுக கூட்டணியற்ற தனித்து கட்சியாக மாறிவிட்டது. மேலும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததை கோபாலபுர குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பே சரிந்துவிட்டது.
திமுகவால் நிர்வாக திறமை, செயல்பாடு குறைவு, உதயநிதி அவர்களை குறுகிய காலத்தில் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததுதான் திமுகவின் குடும்ப அரசியலை மக்களிடம் வெளிப்படுத்தியது. இதுதான் மக்களின் கோபத்தையும் திமுகவின் நிர்வாகிகளது கோபத்தையும் ஆட்கொண்டு இந்த இடத்திற்கு திமுகவை வரவைத்துள்ளது. மேலும் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவராக கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் நிரந்தரமாக இருக்க முடியாது. நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவதற்கு தயங்குவதாக செய்தி வந்திருக்கு. திமுகவால் எப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற கேள்வியை தற்போது அனைவரும் கேட்கிறார்கள். அதாவது திமுக சிறந்த ஆட்சியை கொடுத்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக மக்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்க மாட்டார்கள். நடைபெறப்போகும் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதேனும் ஒரு தொகுதியிலோ அல்லது ஏதேனும் 2 தொகுதியிலோ ஸ்டாலின் போட்டியிட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் மக்கள் திமுகவை அடியோடு வெறுத்து விட்டார்கள். அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிளை நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரமே திமுகவுக்கு ரத்து செய்யப்படும். இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் தலைவலியாகவும் மாறியுள்ளது. ஏனென்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி 2.0, எங்கு சென்றாலும் நமக்கு வெற்றிதான், நாம் ஈஸியாக வென்று விடலாம் என்றெல்லாம் கனவு காண்டிருந்தார் ஸ்டாலின். ஆனால் தற்போது தோல்வியின் காரணமாக மாவட்ட நிர்வாகிகளது எண்ணிக்கையை 110 உயர்த்துவது பற்றியும், வயது வரம்பு 70 ஒருவர் 2 முறைதான் பதவியில் இருக்க வேண்டும் என்பதையும், புதிய அறிவிப்புகளையும் தீர்மானங்களையும் சட்டசபை கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் சரியாக விவாதங்கள் நடத்தவில்லை என்ற கோபத்தையும் செயற்குழு கூட்டத்தின் போது ஸ்டாலின் அவர்கள் விவரமாக சொல்லியிருந்தார். மேலும் திமுகவின் அங்கீகாரத்தை இழந்தால் சின்னத்தையும் இயக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சரியான தலைமை இல்லை என்றால் ஆட்சியை கைப்பற்றுவது கடினம். இனி ஒரு காலமும் உதயநிதியை அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ பொறுப்பேற்க வைக்க முடியாது என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால்தான் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்செட் ஆகியிருக்கிறார். இது 100% உண்மை. சிறந்த தலைமை நடைபெற்று கொண்டிருந்தார். விஜயை சட்டசபையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களதின் ஆதரவின் பேரில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இது போன்ற நிர்வாக சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஆண்டுகளில் தொடங்கி கட்சியை இவ்வளவு பெரிய கட்சியாக மாற்றி விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். ஆனால் திமுகவோ எதற்கெடுத்தாலும் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு தான் செய்கிறது. போற போக்கை பார்த்தால் திமுக தமிழ்நாட்டில் அதிமுக போன்று இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற பயம் ஸ்டாலினுக்கு தற்போது வந்துள்ளது.